தொப்பி வியாபாரியும் குரங்குகளும். ஒரு தொப்பி வியாபாரி ஊராகச் சென்று தொப்பிகளை விற்று அதில் கிடைக்கும் வருமானத்தில் வாழ்க்கை நடத்தி கொண்டு வந்தான். அவன் தொப்பிகளை ஒரு பெரிய கூடையில் வைத்து ஊராக எடுத்துக்கொண்டு போவான். ஒரு நாள் வியாபாரத்தை முடித்தபோது பகல் நேரமாகிவிட்டது. அதிக வெயிலால் மண்டையில் சூடு அதிகமானது. ஆகையால் அவன் சோர்வடைந்து ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து தொப்பிகள் இருந்த கூடையை தன் பக்கத்தில் வைத்துவிட்டு மரத்தின் மீது சாய்ந்து இளைப்பாறினான். சிறிது நேரத்தில் நன்றாக தூங்கிவிட்டான். அப்போது மரத்தின் மேலிருந்த குரங்குகளெல்லாம் கீழே இறங்கி கூடையில் இருந்த தொப்பிகளை எடுத்து ஒவ்வொன்றும் தன் தலையின் மேல் போட்டுக்கொண்டது. மிகவும் மகிழ்ச்சியாக கத்திக்கொண்டும் விளையாடி கொண்டும் இருந்தது. களைப்பு நீங்கி தூக்கத்தில் இருந்து கண் விழித்ததும் தொப்பி வியாபாரி கூடையில் தொப்பி இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். மரத்தின் மேலே பார்த்தபோது குரங்குகள் தொப்பிகளை தங்கள் தலைகளில் போட்டுக் கொண்டிருந்ததைக் கண்டு ஆத்திரத்துடன் குரங்குகளை பார்த்து, ஏய் குரங்குகளே, என் தொப்பிகளை கீழே போடுங்கள் என்றான். குரங்குகள் அவனை பார்த்து சத்தமிட்டது. என்ன செய்வதென்று தெரியாமல் தொப்பி வியாபாரி ஆத்திரத்துடன் தன் தலையில் இருந்த தொப்பியை அவைகளின் மேல் வீசினான். அதனால் குரங்குகளும் அவன் மேல் கோபம் கொண்டு அவனை நோக்கி தங்கள் தலைகளில் உள்ள தொப்பிகளை கீழே வீசியது. வியாபாரியும் எல்லா தொப்பிகளையும் சேகரித்து கூடையில் வைத்து கொண்டு மகிழ்ச்சியாக புறப்பட்டு வீட்டுக்கு சென்றான். கோபப்படுவதை விட புத்திசாலித்தனம் நல்லது என்பதை இக்கதையின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.